நான் அப்போ பூண்டு சாதம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி லெமன் ரைஸ் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கங்க ஃபஸ்ட்டு, கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான். இந்த லெமன் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு. கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு எண்ணெய். நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் காரம் கம்மியாக தான், பசங்களுக்காக செய்கிறதெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அவ்வளோ கண்டு அடிச்சிடும். காஞ்ச மிளகாய் அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு லெமன் ஜூஸாக ஒரு லெமனை பிழிஞ்சிருக்கேன். பிழிஞ்சு கொஞ்சம் தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து நான் ஒன்று தான் எடுத்தேன், அதிகமாக எடுத்துக்கல. கொஞ்சம் தண்ணி அதே நம்ம எவ்வளோ லெமன் ஜூஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து மிதக்கிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். நல்லா எண்ணெய் தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு நல்லா கலரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் சாதம் போட்டு கலரணும். இல்லை சூப்பராக ரெடியாக வந்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.